ரொம்ப ஆரோக்கியமான நார்ச்சத்து அதிகம் உள்ள எண்ணெயே சேர்க்காத ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பனங்கிழங்கு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? புட்டு செய்கிறதுக்கு முதல்ல பனங்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா தோலை உரிச்சிட்டு குக்கரோட அளவுக்கு தகுந்த மாதிரி காம்பு பகுதி வால் பகுதி ரெண்டையுமே நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் கிழங்கு மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்க பனங்கிழங்கு, இது கூட 10 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புட்டுக்கு கிழங்கு வேக வச்ச உடனே செய்ய முடியாது. கிழங்குல ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால புட்டு உதிரி உதிரியாக வராது. அதனால சின்ன சின்ன துண்டங்களாக கையினாலே உடச்சி அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிழங்கை ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுல கூட கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் கூட புட்டு தயார் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/2 முடி தேங்காய், 2 மிளகாய் வத்தல், 5 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. தேங்காய்க்கு மட்டும் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ பல்ஸில் 2 சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/2 முடி தேங்காய்க்கு 5 முழு பனங்கிழங்கு சின்ன சின்ன துண்டங்களாக்கி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ திருப்பியும் மிக்சியில் 4-5 சுற்றி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவு தாங்க, உதிரி உதிரியாக அருமையான டேஸ்ட்டில் பனங்கிழங்கு காரப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு பனங்கிழங்கு சாப்பிட ஆசையாக இருக்கும், ஆனால் கடித்து சாப்பிட்டா கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த முறையில் பனங்கிழங்கு புட்டு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீசன் முடிகிறதுக்குள்ளே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.